Hi guys, I am Deepika, a TEFL certified English trainer from Phoenix Academy. In today's lesson, I'm going to give you 5 Tamil sentences to translate. இந்த sentences பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரியான நார்மல் சென்டென்சஸா தான் இருக்கும். பட் சில சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்டான வெக்காபுலரி தெரியாததுனால இருக்கலாம், இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டா மேக் பண்ண முடியாததுனால டிரான்ஸ்லேட் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நான் கொடுக்குற இந்த 5 சென்டென்ஸையும் ஃபர்ஸ்ட் நீங்க இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க அண்ட் கம்பேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் த ரைட் ஆன்சர்ஸ். நாங்க நேத்து குலதெய்வம் கோவிலுக்கு போனோம். நான் இதை உனக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கோம், வீட்டுக்கு போக முடியல அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இத இங்கிலீஷ்ல சொல்லணும். இப்ப யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அது சரி வராதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம முன்னாடியே சொல்லுவோம் இல்லைங்களா, இதை பண்ணாதீங்க, இது சரி வராது அப்படின்னு சொல்லுவோம். அதையும் மீறி அவங்க பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, இது உனக்கு வேணும், நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா, இது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சிச்சுவேஷன்ல சொல்றத இது உனக்கு வேணும் அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோம் அப்படின்னு எனக்கு தோணல. இப்போ நேத்து நாங்க எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போனோம் அப்படின்றத எப்படி கரெக்டா சொல்லணும்னா, குலதெய்வம் கோவில் அப்படிங்கிறதுக்கு ஃபேமிலி டெய்டி டெம்பிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஃபேமிலி டெய்டி டெம்பிள்னு சொல்லலாம். ஸோ நேத்து நாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா we went to our family deity temple yesterday. நான் இதை உனக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, I saved this one just for you. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறதா I'm running a bit late today. I'm running a bit late today. உனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு you deserve it அப்படின்னு சொல்லணும். நம்ம சரியான டைரக்ஷன்ல தான் போறோம் அப்படின்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்றதுக்கு I don't think we are going in the right direction. I don't think we are going in the right direction. முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா, எனக்கு அப்படி தோணலன்னு சொல்றதுக்கு I don't think அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசும்போது இந்த ஃப்ரேசஸ் இல்ல ரைட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் இங்கிலீஷ்ல ஈஸியா பேசலாம். இதே மாதிரி நீங்களும் இங்கிலீஷ் ஈஸியா ஃபாஸ்டா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can enroll in my online courses. And if you're a new viewer, don't forget to subscribe to my channel and hit the bell icon as well, so that you don't miss any of my new updates. I'll meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.